எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு ரிலீஸ் ஆன கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பு எவ்வளோ உணங்களால் பில்டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொடுத்தானுங்க. அதுவும் அந்த அம்மா, அவங்க யார், கல்பாத்தி அர்ச்சனாவா அபர்ணாவா, அவங்க மேடைக்கு மேடை கொடுத்த பில்டப்பு, கங்காமரம் பையன் அவன் பிரேம்ஜி அமரன் அவன் கொடுத்த பில்டப், இதெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையாடா அவங்களுக்கெல்லாம். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிறானுங்க. விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, அவங்க ஸ்னேகா இருக்கிறாங்க, இன்னும் பல சில கேரக்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. பட் சொல்கிற அளவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது கேரக்டர் யாரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நார்மலாக ஸ்க்ரீனில் வந்துட்டு போகிறாங்க. பட் வீணடிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. பிரபுதேவா, பிரசாந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு பிரசாந்த் மேலே அவ்வளோ ஒரு கோவத்தில். பிரசாந்துக்கு என்ன கதாபாத்திரம், ஒரு சைடு ஆக்டர் தான் பிரசாந்த். அதுக்கே ஒரு நிருபர் சொன்னார், இல்லை நானும் அந்த படத்தில் ஒரு கதாநாயகன் அப்படின்னாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க பிரசாந்தை? அஜ்மலும் சரி பிரபுதேவாவையும் சரி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலம்லாம் படத்தில் ஒரு சைடு ஆக்டர் மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது கேவலம் தானே. பட் அது இருந்தாலும் கேவலம் இல்லை. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் வந்துட்டு எப்படி சத்ரியன் படத்தை காப்பி அடித்து தெரி படம் எடுத்தாங்களோ அந்த மாதிரி ராஜதுரை படத்தை காப்பி அடித்து இந்த கோட்ஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க. கோட் ஈயடிச்சான் காப்பி தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் படத்துடைய காப்பி தான். அந்த படத்தை காப்பி அடித்து தான் இவங்க படம் பண்ணிடுறாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் பாதி குடியிருந்த கோயில். ஏன்னா கதாநாயகனை சின்ன வயசுலேயே வந்துட்டு வில்லன் கடத்திட்டு போயிட்டு அந்த குடும்பத்துக்கு எதிர்ப்பாக வளர்ப்பார். அதே மாதிரி விஜயகாந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜ் வந்து சின்ன விஜயகாந்தை கடத்திட்டு போய் விஜயகாந்துக்கு எதிர்ப்பாக வளர்ப்பார், ஒரு ரவுடியாக வளர்ப்பார். ஏன்னா விஜயகாந்த் ஒரு போலீஸ் அதிகாரி. அதே மாதிரி தான் விஜயோடைய பையனை கடத்திட்டு போயிட்டு மோகன் வில்லனா அவனுக்கு எதிர்ப்பாக வளர்க்குறார். அதில் அவர் கொடுக்குற புகை போடுற விஷயம்லாம் இருக்கே, உங்கள் அப்பா என் குடும்பத்தை அழிச்சிட்டாரு, மகனை தூண்டி விடுற இடம்லாம் அந்த கதாபாத்திரம் ஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்கிறாங்க. விஜயகாந்த் ஐ தொழில்நுட்பத்தில் வராருன்னு நம்மளே சொல்ல வச்சானுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்து படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல எம்ஜிஆர் படங்கள், பல ஜெய்சங்கர் படங்களில் முகமூடி போட்டுக்கிட்டு ஏமாற்றுவாங்க படம் முழுக்க. கடைசியில் பார்த்தா அது ஒரு பொம்பளையாக இருக்கும், கடைசியில் பார்த்தா கதாநாயகனே இருப்பான், இல்லை நாம் சந்தேகப்படுற வில்லனாக இருப்பான், முகத்தில் முகமூடி போட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு மொக்கையான கதாபாத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆரம்பத்தில் விஜயகாந்தோடைய மாஸ்கை போட்டுட்டு வந்து பில்டப் பண்ணுவார். இதுக்கே இவனுங்க மிஸ்யூ கேப்டன்லாம் வேறு போட்டு கேப்டன் மானத்தை வாங்குறாங்க. விஜயகாந்துக்கு நன்றி கடன் செலுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் ஐ தொழில்நுட்பத்தில் வராரு. ஒரு விஜயகாந்தோடைய, அதாவது விஜயோடைய மகனாக வரக்கூடிய விஜய் ஐ தொழில்நுட்பத்தில் வர்றாரு. இந்த மோகனுக்கு இளமை சின்ன வயசு விஜய் வராரு. விஜயகாந்தெல்லாம் வரல, ஏமாற்றிட்டாங்க. விஜயகாந்த் பேரில் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா முதல் நாள் வசூல் அள்ளணும், அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்ச டார்கெட்டு விஜயகாந்தோடைய ஃபேன்ஸ். இவங்களை ஏமாற்றி எடுக்கப்பட்ட காட்சி தான் அது. முதல் காட்சியில் யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் உழைச்சிருக்கிறார் அப்படிங்கலாம். ஏன்னா கேப்டன் வரார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கேப்டன் பிரபாகரன் மியூசிக்கை போட்டு விட்டுப்பார், பேக்ரவுண்ட் மியூசிக்கு எக்ஸ்ட்ராடரியான பிஜிஎம் இளையராஜா பண்ணியிருப்பார். ஸோ அதை துண்டு போச்சு, கொஞ்சம் துண்டு அடித்து கட்டடிச்சு போட்டு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு அந்த உருவத்தை பார்க்கும்போதே ஒரு டவுட், ஏன்னா விஜய் மாதிரியும் தெரியுது, விஜயகாந்த் மாதிரியும் தெரியுது, விஜய் மாதிரியும் தெரியுது, கடைசியில் பார்த்தா விஜய். ஸோ விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த நன்றி கடன் செலுத்தல. இவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம், டைட்டிலே ராஜதுரை படத்தை தழுவி இந்த படம் எடுக்கப்படுகிறதுன்னு ஒரு போர்டு போட்டுக்கலாம். பாட்டெலாம் சுமாராக இருக்குது, நிறைய நடிகர்கள் படத்தில் இருக்கிறாங்க, போய் ஒரு முறை பாருங்கள். ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான். இறைவன் நாடினார். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனி.